யாரெல்லாம் வேணான்ட்டு உங்களை ஒதுக்கி தள்ளினாங்களோ அவங்களாம் உங்களை தேடி வரும்படியாக கர்த்தர் செய்ய போகிறாங்க. அது ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், யாரெல்லாம் உங்களை விட்டு விலகி போனார்களோ அவங்கெல்லாம் திரும்பி வரும்படியாக கர்த்தர் செய்வார். யாரும் எதுக்குமே லாக்கில்லைன்னு சொன்னாங்களோ அவங்க மத்தியில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறாங்க. எத்தனை பேர் உயர்த்தணும்னு நினைக்கிறேன்? தூக்கி எரியப்பட்ட இடத்துல என்னை கர்த்தர் உயர்த்தணும். நான் தான் மெயினான ஆளுன்னு சொல்லணும். நீங்கள் தான் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லணும். அப்படித்தானே வராங்க. ஈசா கிட்ட தான் சொல்றாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார், ஆகவே உடனே நான் சம்மதம் பண்ண வரேன்னு சொல்றாங்க. ஏன்னா முதல் ஒரு துறவு விட்டுறாங்க, வாக்குவாதம் உண்டாகுது. ரெண்டாவது ஒரு துறவு விட்டுறாங்க, வாக்குவாதம் உண்டாகுது. மூணாவது ஒரு துறவு விட்டுறாங்க, ஏசேக்கு சித்தனா. நாலாவது வெட்டுறாங்க, ரெகோபோத் தொடங்கி விட்டது. இல்லையா சொல்லுவோமா? அப்ப என்னதான் நீ முயற்சி பண்ணாலும் உன்னை அலைக்கழிக்கிற ஆட்கள் மத்தியிலே உன்னை கர்த்தர் பலுகி பெருகி செய்யும்படியாக செய்வார். ஈசாக்கு விளைவித்தான் 100% அறுவடை செய்யும்படியாக கர்த்தர் செய்தார். அவனை தேவ சமூகத்திலே 6 வருஷம் எனக்கு கொடுத்தார். 118 சங்கீதத்தில் 23 வசனமும் 24 வசனமும் அது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. மேல உள்ள வசனம் வாசிங்க. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. வீடு கட்டும் போது சில கல்லுக்கு சரியா செட் ஆகணும், தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போட்ட பிறகு திரும்ப என்ன செய்வாங்க? கண்டிப்பா அந்த கல்லை வச்சுதான் ஆகணும்னு சொல்லி அந்த கல் தான் அந்த கேப்பை அடைக்கும் அப்படி சொல்லி அந்த கல்லை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து சங்கீதம் மறைமுகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யூத ஜனங்களாலே ஆகாது என்று தள்ளப்பட்டார், வெறுக்கப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார், கேவலமா நடத்தப்பட்டார். மத்த சொல்றான், சீக்கிரமா நீ தேவனுடைய குமாரனால இறங்கி வா. தலையில குட்டினார்கள், காரி உமிழ்ந்தார்கள், அடித்தார்கள், எல்லாம் செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு அவர் தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடைய ஆண்டவராய் இன்னைக்கு உயர்ந்திருக்கிறார். ஐயா சொல்லுவா. அதான் அப்போஸ்தலர் பேதுரு சொல்லும்போது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல சொல்றான் பாருங்க, வாசிவார் பாருங்க. அந்த சப்பாரி குணமடைந்த பிறகு ஒரு வார்த்தை சொல்லுவார் பேதுரு. வெரி குட். அவராலே அன்றி அது வீடு கட்டுகிறவர்கள் உங்களால் அற்பமா எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷனுக்குள்ளே அல்லாமல் வேறொரு நாமம். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆகாது என்று தள்ளப்பட்ட உன்னை கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்ற போறார். தீர்க்க தரிசனமான வார்த்தை. யோசேப்பை குறித்து அவங்க சகோதரர்கள் யாருமே என்ன செய்யல, பெருமையா நினைக்கல. இவன் நம்மளை விட்டு போனா போதும், விட்டு துடைச்சிட்டாங்க அவனை. கதவை எவ்வளவு காசுக்கு கொடுத்தாங்க? சொல்லுவோமா? அந்த காசு எனக்கு இன்னும் 2 காசு இருக்குது, 20 காசு இருக்குது, 30 காசு இருக்குது. 30 காசு யார் காண்பிடுது? யுவதாசு. அவர் 20 காசு தந்தாங்களா தெரியுமா? நல்லா தெரியுமா? ரைட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த காசுக்காக என்ன செஞ்சுட்டாங்க? வித்துட்டு இவனா நம்மள காப்பாற்ற போறன்னு அனுப்பிச்சாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சமூகத்திலே பரிசுத்தமாய் தன்னை காத்துக் கொண்டதுனாலே அந்த ஜனங்களை திரும்பவும் அந்த தேசத்திற்குள்ள அழைத்து அவங்க ஜீவ ரட்சணை செய்யும்படியா அவங்க சாகிற வரைக்கும் அவங்களை காப்பாற்றுகிற பொறுப்பு யோசேப்பிடத்தில் கொடுக்கப்பட்டது. சகோதரர்கள் அவமதிக்கப்பட்ட யோசேப்பை கர்த்தர் எப்படி உயர்த்தினாரோ அதே போல உங்க குடும்பத்துல நீங்க என்ன செய்யலாம்? உன்னால ஒரு யூஸும் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா?
நான் சொல்லுவாங்க, நீ என்ன நீ இருந்திருந்தா என்ன, நீ செத்தா நீ இருந்தா நீ எதுக்கு இருக்கிற, ஏன் இருக்கிறேன்னு எங்களுக்கு புரியல அப்படின்னு யாருன்னா உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா மனசுக்குள்ள நினைச்சிங்க, இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகுது, வாய் என்ன செய்ய போகுது, மாறி என்ன புகழ போகுது. நீ இருந்தாதான் எங்களுக்கு வாழ்க்கை, உன்னை கொண்டுதான் கர்த்தர் எங்களை ஆஸ்வதிக்க போறாரு சொல்றாலும் கர்த்தர் வைக்க போறாரு. நான் சொல்றேன், எவ்வளவு உற்சாகமா சொல்றேன், எப்படி சொல்றீங்க, உன்னை உயர்த்த உன்னை எம்எல்ஏ ஆக்க போறாரு, அல்லேலூயா, நான் கூட கேட்டுருவேன். அப்படி இல்லை, உன்னை கர்த்தர் உயர்த்த போறாரு, இந்த தேசம் கொண்டு செல்ல போறாரு. நீ துறைக்கே போற, இங்கிலாந்து போற, அமெரிக்கா போற. நிறைய பேர் பாஸ்போர்ட் இல்லாம அறிவியல் அனுப்பிடுறீங்க. இப்ப மட்டும் விசுவாசம் வருது இல்ல, பாஸ்போர்ட் இல்லை, அங்க போய் தங்கிறதுக்கு விசா இல்லை, அதெல்லாம் பண்ணா அவர் ஓகே. ஆனா அதே நேரத்துல சொல்றேன், கர்த்தர் உன்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்ற போறார். அதனால எப்பவுமே தேவ சமூகத்துக்கு வந்தா சொல்ல உள்ள பயங்கர டென்ஷன்ல வந்து நீங்க உட்காந்துருக்கலாம். நான் திரும்ப சொல்றேன், உங்க இருந்து எனக்கு தெரியும், நீரையும் யாருக்கு எனக்கு தெரியும். நீ பயங்கர போராட்டத்தில் வந்து உட்காந்துருக்கலாம். இவருக்குன்னா வந்து உட்காந்து பேசினுக்கிறாரு, எனக்கும் நிறைய தேவை, நீங்க போயிட்டு பேர் எக்கச்சக்கமான தேவை இருக்குது, எல்லாம் இருக்குது. அதன் மத்தியிலும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஒருவர் இருக்கிறார். அவர் தான் யாரு? அவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்படிங்க சொல்லுவோமா? இந்த வசனத்துல ஒரு வசனம் எனக்கு ரொம்ப அழகா பிடிச்சது. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் முதல் வசனத்தை வாசி பாருங்களேன். 112 சங்கீதத்துல, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். கடைசி வசனம் துதிங்க, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். ஆமா, இந்த சங்கீதத்தை எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் அதுல நீங்க பாத்தீங்களே வந்தீங்கன்னா கர்த்தர் 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 வந்துட்டே இருக்கும். கர்த்தர் என்ன செய்யறாரு பாருங்க. முதலாவது பாருங்களேன், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோன் குடும்பத்தார் சொல்வதாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வாராக. இப்படி சொல்லிக்கொண்டே வந்தீங்கன்னா அந்த கர்த்தர் என்ன செய்வாராம்? முதலாவது 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் என்கிற வார்த்தை சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. அல்லேலூயா சொல்லுவோமா? பூமியில் அநேக கர்த்தாக்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். அப்படிங்க பாருங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று ஆரம்பிச்சு கடைசி எங்க பிடிக்கிறாரு? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை, அவர் நல்லவர், அவர் கிருபை. அதுக்கு இடையில நிறைய காரியங்களை கர்த்தர் செய்யறார். இன்னைக்கு ஒரு செய்ய போற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொன்னேன், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லிய மூளைக்கு நம்முடைய கண்களுக்கு ஆச்சு. எப்படி ஆச்சு? நாளைக்கு நீங்க ஒரு பெரிய தொழிலதிபர் ஒருத்தர் கேட்டார், நான் பார்த்தேன் யூடியூப்ல, படிக்கவே தெரியாதா, எழுத படிக்க தெரியாதான், எத்தனை ஆயிரம் கோடிக்கு அதிபதி ஆகிறார். அல்லேலூயா சொல்ற மட்டும் ஆக போறாரு. இவ்வளவு கஷ்டம். படிக்க தெரியாத ஒரு மனுஷனை ஒரு பிசினஸ்ல அவர் ஈடுபட்டு எக்கச்சக்கமான அளவுக்கு அவர் சொல்ற, எனக்கே தெரியல, எனக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாதுங்க, ஆங்கிலம் கூட தெரியாது, தமிழ் தான் தெரியும், ஆனா இந்த அளவுக்கு நான் உயர்ந்திருக்கிறேன் சொல்லி அவர் சொல்ல ஒரு காரியம் சின்சியரை குறித்து அவர் சொல்ல சொன்னார். அப்போ உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தரால் உயர்த்த முடியும் என்று சொன்னால் அவரையே நம்பி இருக்கிற உன்னை கர்த்தர் உயர்த்த வர மாட்டாரா? சொல்லுவோமா? முதல்ல அவர் சொல்ற, நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை கூப்பிட்டேன், என்னை கேட்டருளி. நெருக்கமான ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு நான் கூட காலையில ஜெபம் பண்ணேன். ஆனா ஜெபம் பண்ணி முடிச்ச பேர் சொன்னேன், ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி எனக்கு ஆகணும். நானா கேட்டு போய் மாட்டிக்கூடாது. சில இடத்துல தான் கேட்டு மாட்டிக்கிறோம் இல்லையா? சொல்லுவோமா? இரண்டாவது சொன்னார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் வசனத்தை வாசிங்க.
கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். அப்ப என்ன அர்த்தம்? நான் கர்த்தரே என் கூடவே இருக்கிறார், என் பட்சத்துல இருக்கு. பட்சம் தானது? அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் என் பட்சத்துல தான் இருக்கிறார், என் கூட தான் இருக்கிறார், என் சைடுல தான் இருக்கிறார், எனக்கு சப்போர்ட்டா தான் இருக்கிறார். மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும்? சும்மா உங்களுக்கு கிளான்ஸா நான் கொண்டு போறேன், இன்னும் பிரசங்கத்துக்கு வரல. இந்த சங்கீதத்தை நான் அப்படியே தியானம் பண்ணும்போது இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் சொல்ற முதல் வார்த்தை கர்த்தரை துதியுங்கள். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கண்பான தேவ பிள்ளைய கர்த்தரை துதிக்கும் போது சொல்லுங்க, கர்த்தரை துதி சொல்லுங்க, அப்பா நீங்க ரொம்ப நல்லவங்க ஆண்டவரே அப்படின்னு துதிக்கும் போது அவர் கிருபை உனக்குள்ள வந்து கொண்டே இருக்கும், கிருபை பெருகி கொண்டே இருக்குமா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண அல்லேலூயா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஒரு பாட்டுக்கு பழைய பாட்டு, கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன், கேட்டு உற்சாகமாய் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன், நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது கர்த்தரால ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று. எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆயிடுமோ நினைச்சிருந்தோம். சில பசங்க ஃபெயில் ஆகிறதுக்கு முன்னாடி செத்து போச்சுங்க, இல்ல கடைசியில் பசங்க பாஸ் ஆகிடுது. ஒரு பயம். ஆனா நம்ம வந்து தைரியமா உட்காந்து என்ன செய்யுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வான்னு சொன்னோம். கர்த்தர் பார்த்தா இல்லையா? அதிகமா மார்க் இல்லை கூட கர்த்தரோட பாஸ் பண்ண வச்சிருக்கீங்க இல்லையா? சொல்லுவோமா? அப்போ கர்த்தர் தான் இதை செய்யறாரு. நமக்கு சில காரியங்களை உண்மையா சொல்றாங்க. நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் போதெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது இன்னும் அதிகமான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறாங்க. இன்னைக்கு சொன்ன வசந்த ஞாபகத்துக்கு, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாரங்கள் தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது.
இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவுள். இன்னைக்கு தேவ சமூகத்துல நான் திரும்ப சொல்லுவேன், மகிழ்ச்சியோடு கூட நீங்க கர்த்தரை ஆராதிக்க வந்துருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமான காரியத்தை செய்ய போறேன். இனிமேல் தான் செய்ய போறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒவ்வொருத்தரும் ஒரு தேவை இருக்குல்ல. ஸ்கூல் மாதம் இல்ல, ஒருத்தர் சொல்றாங்க சில பேர் 50,000ன்றாங்க, சில பேர் 1 லட்சம் ரூபாய்ன்றாங்க, சில பேர் 1.5 லட்சம் ரூபாய் கட்டணும் பாஸ்டர்ன்றாங்க, சில பேர் 2 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பாருங்களேன், ஆச்சரியப்படும்படியான காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவது அடுத்த வசனம் வாசிங்களேன், 7ஆம் வசனம் வாசிங்களேன். நான் திரும்பி கேட்க போறேன். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களை சரி கட்டுதலை. அப்ப முதலாவது ஆண்டவர் சொல்றார், நெருக்கத்தில் இருந்து உங்களை விடுவிக்க போறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அது பண நெருக்கடியா இருந்தாலும் சரி, மன நெருக்கடியா இருந்தாலும் சரி, அது ஆவிக்குரிய சத்துருக்கள் நெருக்கடியா இருந்தாலும் சரி, நெருக்கத்தில் இருந்த உனக்கு விசாலம் மாத்திரமல்ல, நெருக்கத்தில் உனக்காக சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். இரண்டாவது அவர் சொல்றாரு, உன் பட்சத்துல கர்த்தர் இருக்க போறாரு. மூணாவது சொல்றாரு, உனக்கு அனுகூலம் பண்ண போறாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிற சத்துருக்கள் சரி கட்டுதலை காண்பேன். அவனுக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்களை சிதறடிக்கும்படியாக கர்த்தர் செய்ய போறார். அவன் சரி கட்டு நீங்க பார்க்க போறீங்க. நீங்க போய் சண்டை போட வேணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு மனுஷன் நம்புவதை பார்க்கலாம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப என்ன, அந்த உலகத்துல யாரையுமே என்ன செய்யாதீங்க, நம்ப கூடாது. எப்படி? நான் என் மனைவியை நம்புறதே இல்லை, என் கணவரை நான் நம்புறதே இல்லை, என் பிள்ளையை நம்புறது அந்த நம்பிக்கை இல்லை. நம்முடைய எண்ணம், நம்முடைய செயல், நம்முடைய சிந்தை எல்லாம் அங்கேயே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? என முத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின. இதே நல்லா ஜெபிக்கிறவங்க நீங்க பாருங்க, நல்லா ஜெபம் பண்ற ஆளுங்க எதுவுமே கவலைப்பட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர் கொடுத்து பழக்கமாயிட்டு, அதனால வெளியே என்ன மாட்டாங்க, காட்டிக்க மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க உண்மையா சொல்றேன், ஜெபிக்கிற நல்ல தேவ பிள்ளையா இருந்தா, திரும்பவும் சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஒரு 6 மாசம் கழிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் போது தலைவிழா இருக்கும் போது தலைவன் ஆச்சரியமா இருக்கும். 6 months கழிச்சு பாருங்க. அப்ப சொல்ற அடுத்த வசனம் வாசிங்க. எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். ஆமென். 13ஆம் வசனத்தை வாசிங்க. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செஞ்சார். நிறைய பேர் தள்ளி விட்டுருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? எழுந்திருக்க முடியாம கஷ்டப்பட்டிருக்கலாம், ஆனா கர்த்தர் உனக்கு ஆதரவா இருந்து உன்னை தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த சங்கீதத்தை ஏன் நான் சொல்லிக் கொண்டு வரேன்னா, நான் இன்னும் பிரசங்கத்துக்கு போல, இந்த சங்கீதத்துல ஒரு சில ரகசியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தர் 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 அவர் தான் செஞ்சார். மனுஷன் ஒரு பேனை வாங்கினா கூட கர்த்தர் எனக்கு செஞ்சார். இல்ல ஒரு புதுசா ஒரு வாகனம் வந்தோட கர்த்தர் எனக்கு செய்தார். நீங்க சொல்லி பாருங்களேன், இன்னும் மகிமையான காரியம் உங்களுக்காக செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரின் பெலனும் என் கீதமும் ஆனவர் எனக்கு ரட்சிப்புமானார். நீதிமான்கள் கூடாரங்கள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வளாகரம் பராக்கிரமம் செய்யும். ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தோடு தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்கும் போது கர்த்தருடைய கரத்தை நீங்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதுக்கப்புறம் வேதம் சொல்லுகிறது வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 19ஆம் வசனம் வாசிங்களேன். பிரவேசிப்பார்கள். அப்போ சங்கீதக்காரர் சொல்றார், ஏதோ ஒரு காரியத்தை சொல்றீங்க, கர்த்தராலே இவ்வளவு காரியம் கர்த்தரால ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமான காரியத்தை செய்யப்படுறார். சங்கீத புஸ்தகம் வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 139ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஒரு சின்ன ஆச்சரியமா தான் சொல்றேன்.
139 6 வாசிக்கும் போது எது அவருக்கு ஆச்சரியமா இருக்குன்னா இந்த அறிவு. அதுக்கு மேல வசனத்தை வாசி பாருங்க. 139 சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். நீரை நெருக்கி வைக்கிறீர், இந்த அறிவு எனக்கு எட்டாத மிகுந்த ஆச்சரியமா இருக்குது. நம்ம நெருக்குகிற தேவனாக இருக்கிற நம்ம எங்க போனாலும் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் கூடவே வந்து நம்ம பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நான் சொல்ற இந்த அறிவு எனக்கு எட்டாத ஆச்சரியமா இருக்குன்னு சொல்றாரு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 139 சங்கீதம் நீ வீட்டை சென்று வாசி பாருங்க. கடைசியில் அவர் சொல்லுவார் வசனம் 139 கடைசியில் வாசிக்கும் போது தேவனுக்கு மகிமை வாசிங்களேன். வேதனை உண்டாக்கும் வழி இடத்துல உண்டோ என்று பார்த்து நித்திய வழிகளை என்ன செய்யுங்க, நடத்துன்னு சொல்றாரு. அப்ப எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 139 சங்கீதத்தில் திரும்ப போய் வீட்டுல எல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்களேன். சொல்றாரு, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடியற் காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். அப்ப எங்க நீ போனாலும் சரி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். அது நமக்கு ஆச்சரியமா இருக்குது. சில யோசிப்போம், எதுவுமே வேணாம் பண்ண முடியும் சார், அப்படியே போயிடலாம் நினைக்கும் போது கூட அங்கேயும் ஆண்டவர் நம்மளோட பேசுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா நம்ம மேல ஒரு அன்பு வைத்து நம்மை ஆசீர்வதித்து ரட்சித்தபடினால கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 30:18 வாசிக்கும் போது இந்த பூமியில ஆச்சரியமான காரியத்தை சில காரியத்தை சொல்றேன். அதை விட ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் வாழ்க்கையில செய்ய போறாரு. இந்த வாரத்துல உங்களுக்கு மட்டும்தான் செய்ய போறாரு. கர்த்தர் எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, புத்தி கெட்டாத 4 உண்டு. அவையாவன ஆகாயத்திலே கழுகுடைய வழியும், கன்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலுடைய வழியும், கன்னியை நாடிய மனுஷனுடைய வழியும். அல்லேலூயா. ஆகாயத்துல கழுகு பறந்து கொண்டே இருக்கும். ஆனா அதுக்கு வழி என்ன சொல்றாங்களா? ஆனா இறைய பார்க்கும்போது கரெக்டா செய்யும். கரெக்டா வந்து அழகா இறங்கி அதை குத்தி தூக்கின்னு போய்கிட்டே இருக்கும். ரெண்டாவது பாம்பினுடைய வழி. நீங்க பாம்பு போகும்போது பார்க்கலாம், அந்த இறைக்காக போய்கொண்டே இருக்கும். ஆனா கரெக்டா கேட்ச் பண்ணும். இந்த பாம்பு ஸ்லோவா போயிடுது, எப்படா இறைய பிடிக்கன்னு பார்ப்போம். ஆனா சரியான இலக்கை பிடிக்கும். மூணாவது நடுக்கடல கப்பல்ல போறவனுக்கு எந்த வழியிலே தெரியாது. ஆனா கர்த்தர் சரியான வழியில கொண்டு போய் கர்த்தர் நிறுத்துவார். நாலாவது ஆமா, இந்த லவ் பண்றவனை பார்த்தீங்கன்னா தெரியவே இருக்க மாட்டான். எங்க போறான், எங்க வரான், என்ன வரான்னு தெரியாது. மென்டல் மாதிரி இருப்பான். நல்ல சொல்லுவாங்க, உண்மையதான் சொல்றேன். அவெல்லாம் வாட்ச் பண்ணி பாருங்களேன். நீங்க என்ன செய்யறான்னு அவனுக்கு தெரியாது. அப்படியே போய்கிட்டே இருப்பான். அவெல்லாம் கர்த்தர் தான் பார்க்கணும், கர்த்தர் தான் நடத்தணும். இது ஆச்சரியமா இருக்குது. இந்த யாரு சாலமோன் ஞானி, ஞானிக்கே ஆச்சரியமா இருக்குதெல்லாம். நமக்கு என்ன ஆச்சரியம்? ஆனா நான் விசுவாசிக்கிறேன், ஆச்சரியமான காரியங்களை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போறாங்க. ஏன்னா ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்டு சந்ததியாய் நாம் இருக்கிறோம். அந்த காலத்துல இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு நம்ம கூப்பிட்டுருக்கார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் சொல்றார் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. இந்த வசனம் டெய்லி நான் படிப்பேன். வேகமா வாசிக்க பார்க்கலாம். 1 யோவான் புஸ்தகம், யோவான் புஸ்தகம் வாசிங்கள. 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியை,
அந்த மெய்யான ஒளி. இந்த உலகத்துல எத்தனையோ ஒளி வந்துச்சு, ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றார், நானே இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், வெளிச்சமா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன், யாராவது நான் இருள போயிருக்கிறேன் இயேசுநாதரை பின்பற்றுறேன், ஆனா இருள போறேன்னு சொன்னா தயவுதே சொல்றேன், உங்க பாவம் தான் அவன் நடத்தி கொண்டிருக்கு. நான் இருளே இருக்கிறேன், இயேசப்பா எனக்கு வெளிச்சமா இல்ல, நேவர். அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு புஸ்தகம் சீக்கிரம் வாசிங்க, 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னொரு 5 நிமிஷம் நான் முடிக்க போறேன். 1 பேதுரு 2:9 வாசிக்கும் போது சீக்கிரம். 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, யார் நீங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சந்ததி அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். ஒருவேளை நீ ஏழையா உன் வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கலாம், உன் சந்ததியை கர்த்தர் அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதித்து உயர்த்த போறார். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க போறாங்க, பெரிய பெரிய போஸ்டிங்ல போய் உட்கார போறாங்க. இல்லையா சொல்லுமா? ஆமா. உங்க பிள்ளை கலெக்டர் ஆனா எப்படி இருக்கும்? மனசு கஷ்டமா இருக்கு, பாஸ்டர் கலெக்டர் ஆயிட்டாங்களா? அல்லேலூயா. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எப்படி இருக்கும்? அது கிறிஸ்தவர் ஐபிஎஸ் ஆயிட்டானா எப்படி இருக்கும்? ஆமா, இன்னும் அதிகமா ஆண்டவரத்துல அன்பு கொடுக்கிற பிள்ளைகளா மாறுவாங்க. இன்னும் ஏழைகளுக்கு அதிகமா இறங்குவளா இருப்பாங்க. இன்னும் ஏழைகளுக்கு உதவி செய்கிறவளா இருப்பாங்க. நீங்க அப்படி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஆச்சரியமான காரியத்தை செய்யாதபடிக்கு நீங்க சாக மாட்டீங்க. ஆச்சரியமா பார்த்தா சாக போறீங்க. சிலர் சொல்லுவாங்க, எப்பயாருமே கல்யாணம் ஆகாம அது எடுத்து முட்டு கொடுவீங்கன்னு சாப்பிடாங்க. அது இல்லை, சந்ததி உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். என்ன சொல்ற வசனம் என்னது? 128. கர்த்தருக்கு பயப்பட எப்படி ஆசீர்வதிக்கப்படுவா? கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனில் நாளெல்லாம் சமாதானமான வாழ்க்கையை காண உண்மையான தேவ பிள்ளையாக இருந்து தேவனுக்கு பயந்து தினந்தோறும் ஜெபித்து வேதத்தை வாசித்து வேதத்தை தியானம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாக இருந்து அவரை நேசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தான். அல்லேலூயா. ஜெபம் பண்றது கிடையாது, வேதம் வாசிக்கிறது கிடையாது, எதுவுமே பண்றது கிடையாது. அப்படியே வந்துட்டு அப்படியே போற தேவ பிள்ளைகள் அல்ல. ஐயா சொல்லுவோமா? ஆம்பளைங்க அதெல்லாம் பொம்பளைங்க ஜெபம் மஸ்ட். சில பேர் எங்க வீட்டுக்கு நான் ஜெபிச்சு நான் பார்த்ததே அப்படி சொல்லக்கூடாது. பாஸ்டர் எங்க வீட்டுக்கார ஜெபிக்கிறத பார்த்து எனக்கு பயமாயிடுச்சு பாஸ்டர். அப்படி ஜெபிக்கிறார் முட்டி போட்டு, பயமாகுது எனக்குன்னு சொன்னோம். சொல்ல வைப்பீங்களா? வைப்பீங்களா? அப்ப என்ன பண்ண, நீங்க முட்டி போட்டு என்ன செய்யணும்? அவருக்கு கொஞ்சம் முன்னாடியே கை நீட்டி ஜெபிக்கணும். அவர் அந்த பயந்தாலும் எழுதி உட்காந்துக்கணும். பள்ளியில சொல்லுமா? நீங்க தூங்கிட்டீங்கன்னா அவர் தான் விடாரு. காலைல பாடுதான். அப்ப வசனம் சொல்லுது, வாசிங்க. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும். அப்படி என்ன தெரியுமா? இந்த ஊர்ல எப்படி ஆலமரம், என்ன மரம்? ஆலமரங்க. அந்த ஊர்ல அநேக விழுதுகள் விடுபடியா கர்த்தர் அப்படியே தொடர்ந்து 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 இயேசு கிறிஸ்துவின் பிளெஸிங் எல்லாம். ஒருவேளை இப்ப நீங்க வறுமையா இருந்தீங்கன்னா வரும் நாட்களிலே கர்த்தர் உங்களை ஆச்சரியமான காரியத்தை செய்ய போறார். ஆச்சரியம். உட்காந்து 1 மாசமா யோசனை பண்ண பாஸ்டர், எப்படிதான் இது எப்படிதான் சொன்னோம்? இது கர்த்தராலே ஆயிடுச்சு. கர்த்தராலே. கடல்ல போயிட்டே இருக்கிறாங்க. கடல்ல போகும்போது கடல் அலை பயங்கரமா அடிக்குது. மார்க்கெட்ல பார்க்கிறோம். ஐயரே மடித்து போகிறோம். யார் அவங்க? போறவங்க முக்காசி பேரு சீசர்கள் தான். யார் அவங்க? பேதுருலாம் உள்ளகிறார். யார்? மீனவர் தான். அவர் தெரியாதா கடல் அலையை பத்தி? தெரியுமா தெரியாதா? எந்த நேரத்துல எந்த அலை வரும் தெரியும். ஆனா அவரே சொல்றார், ஐயரே ஐயரே மடித்து போகிறோம். அவர் தூங்கி இருக்கிறார். ஏசுனா தூங்குறாரு நினைக்காத. தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. படுத்துட்டு பாக்குறாரு, எழுதுறாரு. விளையாதே, அமைதலா இரு அப்படின்னு சொல்றாரு. பாக்குற ஆச்சரியப்படுறாங்க. என்னடாது இவ்வளோ பெரிய கடலுக்கு எழுந்தாரு, இறையாதே அமைதலா இருன்னு சொன்னாரு. இந்த கடலே அமைதி ஆயிடுச்சுன்னா அப்போ உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைய அமைதலா பண்றதுக்கு ஒரு எவ்வளவு நேரம் ஆகும்? சொல்லவே வேணாம்.
உன்னை பார்த்தாருனால முடிஞ்சு போச்சு உன் பிரச்சனை. நீங்க சொல்லுவோமா? நீங்க வந்து அடுத்த வாரம் சொல்ல போறீங்க. ஆச்சரியமா இருக்குது பாஸ்டர், இந்த இடத்துல சீட்டு கிடைக்காத நினைச்சா கிடைச்சிச்சு பாஸ்டர். ஆச்சரியமா இருக்குது பாஸ்டர். நீங்க கூட சொல்ல மாட்டீங்க. நீங்க என்ன தெரியும் சாட்சி எவ்வளவு சொல்லாம இருக்குது எனக்கு தெரியும். என்ன செஞ்சாலும் சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா இது பாஸ் என்ன கேட்டுருப்பாரு. வெளியில சொல்லுவோமா? நீங்க மனமாற சொல்ற, நீங்க ஆஸ்வதிக்கப்பட அன்னைக்கு காலையில பேசணும். என் ஒய்ஃப் சொன்னாங்க, சர்ச்சுக்கு வந்து நான் ஆசீர்வதிக்கவே படலைன்னு சொல்றேன். மற்ற கை வயிறு சொல்லுங்க. நாங்கள் சில பேராக உயர்ந்து இருப்பீங்க, அது உங்க காரியம். கர்த்தருடைய சமூகத்தில் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் சீயோனுக்கு உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுடைய எருசலேமில் வாழ்வை காண்பாய், பிள்ளைகளுக்கு உண்டாயதோ. அப்ப என்னன்னா உங்க பேரப்பிள்ளை யோசனை பாருங்க, 140 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தார். அப்படியே சந்தையா அவர் மடியில வளர்றாங்களாம். அந்த அளவுக்கு கிழமை உயிரோடு வச்சுக்கிறார் ஆண்டவர். யாக்கோபை பாருங்க, பேரப்பிள்ளை காரணங்க உயிர் போகல. இப்ராஹிம் மனாசேன்னு ஆசிரிச்சு போறாரு. மோசே பாருங்க 120 வயசு வரைக்கும் கண்ணு என்ன செய்யல, மங்களாகல. இவங்கெல்லாம் யாருன்னா கர்த்தருக்காக வைராக்கியமா நின்ற தேவனுடைய ஊழியக்காரர்கள். இன்னைக்கு கண்பான தேவ பிள்ளை என்ன சொல்ற, கர்த்தருக்காக நீ வைராக்கியமா இருந்து பாரு, இதை விட ஆச்சரியமான காரியத்தை ஒண்ணு ஆச்சரியமான காரியத்தை செய்ய போறாரு. இரண்டாவது சொல்றாரு, இது கர்த்தராலே ஆயிற்று நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமா. இன்னொரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது அப்படின்னு சொல்ல போறீங்க. பொதுவாக எது சொல்லுவாங்க, அது பொதுவாக எதுக்கு சொல்லுவாங்க? எதுக்கு? கல்யாணத்துக்கு சொல்லுவாங்க. நமக்கு வசனம் நேரம் போடுறோம், இந்த காரியம் கர்த்தரா, இதுவே எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இருக்கோம். எவ்வளவு டவரி கொடுக்குற, எவ்வளவு பண்ற, எல்லாம் செய்ய, எல்லாம் பேசி முடிச்சுட்டு இந்த காரியம் நலம் போவோம் என்று சொல்ல லாபார் சொல்றான். ரெபேக்கா டெஸ்ட் பண்றாங்க. நல்லா கவனிங்க. டெஸ்ட் பண்ணும்போது ரெபேக்கா எப்படிப்பட்டவளா இருந்தா? நல்ல பொண்ணு. எப்படி நல்ல பொண்ணு? கீழ்படுத்தல். என்ன கீழ்படுத்தா? எவ்வளவு தண்ணி போட்டா? ஒட்டகங்கள் போடுது. ஒரு ஒட்டகம் எவ்வளவு பிடிக்கும்? இதெல்லாம் போய் நீங்க சர்ச் பண்ணணும். ஒரு ஒட்டகம் எவ்வளவு பிடிக்கும்? சாதா துறவுனா என்னது? கிணறு, படி வச்ச கிணறு. அங்கெல்லாம் சின்ன சின்ன கிணறு இருக்கு, படி வச்ச கிணறு. ஒரு பாட்டு தண்ணி அப்படின்னாவே பாஸ்டிக் எத்தனை வாரம் புடிச்சு வைக்கிறது. போய் புஷ்ணத்து கூட விவாகம் வச்சு நம்ம தண்ணி கேள்வி பயப்படுங்க, அப்படியே குடிச்சலாமான்னு நான் வந்து கேட்கறான். இல்லையே சார், மா ஒன்றும் பண்ணல, நேரம் வர ஒட்டகத்துக்கு தண்ணி என்ன செய்யறான்? ஒன்றும் இல்லை, அவன் கொண்டு வந்த ஒட்டகங்கள் 10 ஒட்டகம் மேல இருக்குன்னு நினைக்கிறேன். பைபிளை படிச்சு பாருங்க. அந்த ஒட்டகங்களுக்கெல்லாம் தண்ணி வார்த்துட்டு சொல்றா, வேண்டிய தீவனமும் கூட இதுக்கு என்ன செய்யுது, எங்க வீட்டுல இருக்குது, நீங்க வாங்கன்னு சொல்றான். நல்லா கவனிங்க. குணசாலியான ஸ்திரியை கர்த்தர் விரும்புகிறவரை இருக்கிறார். நீங்க மற்றவர்களுக்கு நல்லா உதவி செஞ்சு பாருங்க. மற்றவர்களுக்கு நீங்க அமைதியா நல்லா சாந்தத்தோடு நீங்க சொல்லி பாருங்க, பதில் சொல்லி பாருங்க. இந்த மாதிரி பொண்ணு மாதிரி நமக்கு கிடைக்காத போச்சுக்கோங்க. வீட்டு உதவி மாற்ற கூடாது. அதே கேரக்டர் மாறவே நான் சொல்லுவேன். என்ன பார்த்து சொல்லுவாங்க, மாஸ்டர் நீங்க ஆரம்பத்துல எப்படி பாத்தீங்களா அதே பார்த்தாங்கிறீங்க அப்படின்னும். உருவம் மாறலாம், உள்ள மாறக்கூடாது. அங்கே சொல்லுவோமா? ஆரம்பத்துல பார்த்தது அதே மாதிரி திரும்பி பார்த்துட்டு போயிடக்கூடாது. திரும்ப நம்ம நேசிக்கிறவங்களா இருக்கணும். ஆண்டவர் விரும்புகிற பாரு. அந்த ரெபேக்காளை பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்பதான் நேரம் உள்ள போறான். அவன் சொல்றான், ஆண்டவரே நான் என்ன ஜெபம் பண்றாரு? என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே நான் இப்ப போவேன். யார் ஒருத்தர் வந்து உன் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்ப்பேன்னு சொல்லி எனக்கு ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்க்கிறார்களோ அவர்கள் தான் நீ காண்பித்த பெண் என்று சொல்லி ஜெபம் பண்றாரு. கர்த்தர் காண்பிக்கிறார். நேரா வீட்டுக்கு வராரு. அப்பதான் சொல்றாரு லாபான், இந்த காரியம் லாபான சொல்றாரு. எலியாசர் சொல்றாரா? யார் சொல்றான்னு வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல அதிகாரம் சொல்ல மாட்டேன். எத்தனை அதிகாரம்? தயவு செய்து பைபிள் என்ன செய்யுங்க,
வாசிங்க எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 24 அதிகாரம் இருக்குதா? அவன் சொல்றான் பாருங்க, இந்த பெண் மகாரூபவதியும் புருஷன் அறியாத கன்னிகையாக இருந்தால் ஒரு துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தால் அப்பொழுது ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீர் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றால் அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவரே இந்த சீக்கிரமாய் குடத்தை தன் கையை இறக்கி கொண்டு அவளுக்கு குடிக்க கொடுத்தால் கொடுத்த பின் உங்கள் ஒட்டகங்களுக்கும் குடித்து தீர் மட்டும் அவர்களுக்கு கொண்டு வார்ப்பு என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்தை தண்ணீர் தொட்டியில ஊற்றிவிட்டு இன்னும் கொண்டு வர துறவண்டியில ஓடி ஒரு ஒட்டகங்களுக்கெல்லாம் கொண்டு வார்த்தால் அந்த மனிதர் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும்படிக்கு மௌனமா இருந்தால் அதெல்லாம் பண்ண பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் திரும்ப ஓட ரெபெக்காளுக்கு ஒரு சகோதரர் இருந்தால் அவனுக்கு லாபான் என்று பேர். அந்த லாபான் வெளியே திருவண்டில் இருந்த அந்த மனிதத்தில் ஓடினால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரம் சொல்லிவிட்டு அப்பதான் சொல்றான் கர்த்தர் சகோதரன் சொல்றான் ரெபெக்காளை அழைத்து நீ இந்த மனிதனோட கூட போகிறாய் என்று கேட்டால் அவள் போகிறேன் என்றால் அப்போது அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபெக்காளையோ இந்த காரியம் கர்த்தரால் அதாவது லாபான் பெத்துவேலும் 50 வருஷம் வாசிக்குமா 24 50 வாசிங்க 24 50 அப்போது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உனக்கு நாங்கள் நலம் போலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. சொல்லுவோமா? நீங்க சொல்ல பாருங்க. ஒண்ணு கர்த்தரே செய்தார் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு சொல்ல போறீங்க. இரண்டாவது சொல்ல போறீங்க இந்த காரியம் கர்த்தரால் தான் இந்த காரியம் வந்துச்சு. கர்த்தர் தான் இந்த காரியத்தை வாங்க பண்ணார். கர்த்தர் தான் எங்களுக்கு இந்த அற்புதத்தை செய்தார். கர்த்தர் தான் எங்களை இந்த அளவுக்கு உயர்த்தினார். இந்த கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவர் உயர்த்தி கொண்டே போறோம். நிறைய பரிசுத்தவான்களை பார்ப்பேன். அவன் சொல்ற பார்த்தா தெரியுமா, ஐயா கர்த்தர் செஞ்சாரியா, கர்த்தர் சாதாரணமா இருந்தாங்க, கர்த்தர் ஏழை உயர்த்தினாங்க. நீங்க சொல்லுவோமா? நாட்டில் போய் பார்த்தேன், ஒரு அருமையான ஊழியக்கார் 40 சபை இருக்கு அவருக்கு, சொந்த சபை, சொந்த இடத்துல 40 சபை வச்சுக்கிறார். இப்ப அமெரிக்கா போயிருக்கிறார். திடீர்னு கூப்பிட்டாரு, வாங்க பாஸ் ஒரு ஃபங்க்ஷன் எங்க வீட்டுக்கு சர்ச்சுக்கு வாங்க. நேரம் போனேன். திடீர்னு பிரசங்கம் பண்ண விட்டாங்க. பண்ணி முடிச்ச லாஸ்ட் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை அவருக்குள்ள கிரியை செஞ்சிச்சு. அவர் சொன்னாரு, நினைச்ச வார்த்தையை கர்த்தர் ஒரு மூலமா பேசியிருக்கிறார், பாஸ்டர் மூலமா. நான் அப்படிதான் இருந்தேன். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு உயர்த்திருக்கிறார். என் பலமோ என் பராக்கிரமம் அல்ல. இன்னைக்கு 40 கிடை சபைகளை சொந்த இடத்துல வைத்து ஊழியக்காரர்களை போஷிக்கும்படியாய் கர்த்தர் என்னை உயர்த்திருக்கிறார். இங்க வரும்போது எனக்கு ஒண்ணுமே கிடையாது, கோலு கையமா வந்தேன். இன்னைக்கு கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார். இப்ப அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தவர்கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்கிறேன். எதுவும் சொல்றேன் கண்மான தெய்வத்துடைய இன்னைக்கு உன்னையும் அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். உன்னையும் சகல தேசங்களை கொண்டு செல்ல வல்லவராக இருக்கிறார். உன்னையும் ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை, உன் நம்பிக்கையெல்லாம் இயேசு மேல இருக்கட்டும். இயேசப்பாவோட போதகத்தை குறிச்சு ஆச்சரியப்பட்டாங்க. உங்களை குறிச்சு ஜனங்க ஆச்சரியப்பட போறாங்க. எப்படி ரொம்ப அசால்ட்டா இருந்தாங்களே இவங்க, இவங்க எப்படி கர்த்தர் உயர்த்தினாங்க. சேபர் கண்களை மூடுவோமா? கர்த்தரை செய்தார். நம்முடைய கண்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. அடுத்த வாரம் சாட்சி சொல்ல போறேன்ற மாத்திரம் கைகளை உயர்த்தி சொல்ல போறேன். எனக்கு கர்த்தரையே செய்ய போறேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் கர்த்தரையே நான் அற்புதத்தை செய்ய போறேன். என் மகளுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய போறேன். என் மகனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய போறேன். என் கணவருக்கு அற்புதம் செய்ய போறாரு. என் பேர பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய போறாரு. என்னோட குடும்பத்துக்கு அற்புதம் செய்ய போறாரு. என்னோட சபைக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய போறாரு. அவரேதான் எனக்கு அற்புதம் செய்ய போறாரு. அற்புதங்களை செய்கிற தேவனோடு கூட இருக்கிறார். செங்கடலை பிளந்தவர் யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்தவனோடு கூட இருக்கிறார். வசனத்தை விசுவாசிங்க. வீடு கட்டுகிறவள் ஆகாது என்று தள்ளின கல், மூளைக்கல், அதுவே நீங்க மூளைக்கல்லாம் மாறி இருக்குது. விசுவாசிக்கிறவன் பதறான்னு சொல்லி வேதம் சொல்ல வேண்டும். அவர் எப்படி தள்ளப்பட்டு இன்றைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வானத்திலும் பூமியில சகல அதிகாரம் பெற்றவராக இருக்கிறாரோ அதே போல உன்னைய மாற்றவர் வல்லவராக இருக்கிறார். தீர்க்க தரிசனமா சொல்றேன்,
என் மனதில் இவப்பட்டு சொல்றேன், நீ எந்த இடத்துல உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாயோ அதே இடத்துல உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். நீ கர்த்தரை துதி மகளே, நீ கர்த்தரை துதி மகளே. கர்த்தரை துதிக்க துதிக்க தேவனுக்கு இறங்கி வந்த அற்புதத்தை செய்ய போகிறார். அற்புதங்களை செய்கிறவங்களோடு கூட இருக்காங்க. கவலைப்படாதீங்க, எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. இவங்களா உலகத்துக்கு கர்த்தர் கொண்டு போறாரு, இவங்களா பிரசங்கம் பண்றாங்க, இவங்களா பாட்டு பாடுறாங்க. அவர் நினைச்ச ஒரு நிமிஷத்துல கூட உயர்த்திடும். ஆனா உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன், விசுவாசத்தை எதிர்பார்க்கிறேன், வைராக்கியத்தை எதிர்பார்க்கிறார், நம்பிக்கை எதிர்பார்க்கிறார், ஜபத்தை எதிர்பார்க்கிறாரு, வேத வசனத்தை எதிர்பார்க்கிறாரு, பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. மற்றவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற மன துருக்கத்தை அவர் எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் எதிர்பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, இது கர்த்தராலே ஆயிடுச்சு. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்முடைய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பரிசுத்தரான தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்கள் அசோக் ஜெபம் பண்ணுங்க.